जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम, जय श्री राधा गोपाल जी कर्णम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु कर्णम, जय श्री रूप रघुनाथ कर्णम, श्रीला प्रभुपादी महाराज कर्णम, என் குருநாதர் கருணம் தொடர்ந்து வந்து இன்னைக்கு சட்டர்டே கிளாஸ் கவனிப்போம். ப்ரோக்ராம் வந்து அனைத்து புத்தகம் மடியினுடைய பணியான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அகைன் தேங்க்யூ ஸோ மச் அமைச்சர் பொருளுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஓகே ஹரே கிருஷ்ணா. மீண்டும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கோகுல் மாதாவுக்கு நன்றி. ஓகே, இப்போ போன வாரம் வந்து நர்சிங் சர்வீஸ் முடிஞ்சு, அதனால் வந்து நிறைய இடத்துல கிளாஸ்லாம் ஓடிருக்கும், நிறைய பேர் பேசியிருப்பாங்க. நரசிங்க பகவானுடைய கதைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் இருக்கும். இரண்யகசிபு அண்ட் நரசிங்க பகவான் ரெண்டு பேர் தான் மெயின் கேரக்டர். ஓகே, ஆனால் இன்னைக்கு வந்து டாபிக் வந்து என்னென்னா, இப்போ இதில் வந்து இந்த லீலையில் வந்து என்னென்ன தத்துவங்கள் இருக்குது, ஓகேவா, என்னென்ன வாட் தத்துவங்கள், வாட் அண்டர்ஸ்டாண்டிங், நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது தத்துவங்கள், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, கிட்டத்தட்ட வந்து பொருள் வந்து அவர் போட்ட அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெடியூல் போட்டிருந்தாரு. அது இந்த டாபிக் மட்டும் தான் யாரும் எடுக்கல. நானும் சரி வேணாம், நான் ஆள் கீழே போயிட்டேன். சாப்டர் 9 என்னமோ ஒரு இது இருந்துச்சு, சாப்டர் 9 பற்றி தான் வருவேன். சொல்லிட்டு இல்லை பிரபு தினேஷ் பிரபு இருக்கிறாருன்னு. சரி, அப்புறம் கொஞ்சம் மேலே எங்கேயோ வந்தேன், அது பிரபா பிரபு இருக்கிறாருன்னு. பிரபு வேறு வழியே இல்லையா, இல்லை நீங்கள் இதுதான் எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சரி பகவான் இது நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணுறாரு. அதனால் வந்து சரி, அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன் பாயிண்ட்ஸு. நம்ம வந்து இது எப்படி நரசிங்க லீலையிலேருந்து நம்ம வந்து எப்படி வந்து பார்க்கணும், இவ்வளோ பிடிச்சி அவ்வளோதான். ஓகே, நரசிங்க லீலைக்கு நம்ம வந்து அதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே பார்த்துட்டே போவோம். அதில் நம்ம என்னென்ன கற்றுக்கலாம், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட நான் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து அதனால சொன்னார் பிரபு, கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 35 பேர் எடுத்துருக்கேன். ஓகே, ஒரு அளவுக்கு வந்து பார்ப்போம். அது முடியலாம் கடைசியாக வந்து கடைசியாக ரயில் ஓடுறதா கற்றுக்கணும் என்னன்னு சொல்லிடுறேன் ஒரு அளவுக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ சாதாரண மக்களுக்கு, வெளியில் உள்ள மக்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்யாக்ஷா, இரண்யகசிபு, ராவணா அண்ட் கும்பகர்ணா, அப்புறம் சிசுபாலன், தண்டவகன், இந்த மாதிரி 6 அசுரர்கள் மெயினாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆக்சுவலி வெளியில் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பெஷல் ராமாயணம் எடுத்துக்கோங்க. ராவணா என்ற ராமா, அங்கே ராமரும் ராவணன் எடுத்துக்குவோம். நீங்கள் நிறைய பேர் நீங்கள் எஸ்பெஷலி தமிழ்நாட்டுக்கு போனாலும் சரி, இல்லை நான் டிபோட் வெளியில் இருக்கீங்கன்னா ராவணா தான் ஏன் நல்லவன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ராவணா நல்லவன், அவர் வந்து அங்கேருந்து வந்து ராவணன் தான் வந்து சீதாமில் கையை வைக்கவே இல்லையா, ஒரு சிங்க அவங்களோட சுண்டு வர கூட படவே இல்லையா, கட்டுதானே மாதிரி ராவணன். அப்போ அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து வந்து நார்த்லேருந்து வந்து லங்காவை வந்து இது பண்ணி இல்லை எரிச்சு நாசமாக்கி சண்டை போட்டு இது பண்ணி அப்புறம் அந்த மாதிரி நிறையா வரும். அப்போ ராமன் இந்த இஷ்யூ நிறையா ஓடும். ஆனால் ஆஸ் எ டிவோட்டி நம்ம வந்து நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ராவணன், கும்பகர்ணன், இரண்யகசிபு, தண்டவகரன், சிசுபாலன், இவங்க எல்லாம் வந்து முதல் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அது பகவானோட சண்டை போகிறதுக்கு வராங்க, அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய வந்து அவங்க வந்து ஒரு டிமாண்ட் அசுரர்கள் எதிரிகள் அப்படி கிடையாது. முதல் இரண்யகசிபு, இரண்யாக்ஷன் இவங்க முதல் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். பகவானோட விஷ்ணு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முழுமுறை சாம்ச கலாமச கிருஷ்ணஸ்து பகவான் சொல்லியும் கிருஷ்ணரே முழுமுறை கடவுள். அந்த கிருஷ்ணன் கிட்ட வரக்கூடிய அம்சங்கள் பலராமன் கிட்ட வரக்கூடிய விஷ்ணு, 3 விஷ்ணு இருக்கிறாங்க. காரணோதக சாய விஷ்ணு, கர்ப்போதக சாய விஷ்ணு, ஸ்ரீரோக சாய விஷ்ணு, 3 விஷ்ணு வராங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காரணோதக சாய விஷ்ணு தான் முத வராங்க. அவர் வந்து அந்த உலகத்தோட ஸ்பேஸ் இதை வந்து என்ன சொல்லுவாங்க, மகா தத்துவம் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டார்டிங் இருட்டாக தான் இருக்கும், இதில் ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட் பகவான் வந்து அதை படிச்சிருப்பாரு. அப்போ அந்த விஷ்ணு கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா 2வது விஷ்ணு வருவார், கர்ப்போதக சாய விஷ்ணு. அப்போ தான் அண்டங்கள் உருவாகுது, எல்லாமே பபுள்ஸ் அண்டங்கள் அண்டத்துக்குள்ளேயும் 2வது விஷ்ணு போகிறார். அப்போ அந்த விஷ்ணு இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சாஸ்திரத்தில். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து இப்போ அந்த வைகுண்டத்தில் இருக்காரு, அதே மாதிரி இங்கே இருப்பார். அப்போ என்ன நடக்குதுன்னா, வைகுண்டத்தில் வந்து பகவான் ஸ்ரீ விஷ்ணு வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறாரு, லட்சுமி தேவி எல்லாம் உள்ள இருக்கிறாங்க. அப்போ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 செக்யூரிட்டி இருக்கிறாங்க, ஜெய விஜய்.
அப்போ அந்த ஜெய விஜய்க்கு வந்து 2 பேர் இருக்கும்போது பிரம்மதேவருக்கு எத்தனை தலை ஜீவா? வெரி குட், 4 தலை. நான் ஒண்டி பேச மாட்டேன். நான் ஒண்டி பேசுனா அப்போ வந்து கொஞ்சம் சிரம மாதிரி ஆயிடும். அதனால வந்து அப்பப்போ நான் கேள்வி கேட்பேன். ஓகே மதிஜி? இல்லைன்னா வந்து ஒன்று நம்ம இங்கே இருப்போம், மனசெல்லாம் வெளியே போயிடும். கரெக்டு வரும். ஏன்னா எவ்வளோ நம்ம அங்கங்கே ஒரு பார்க்குறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பிரம்மதேவருடைய 4 பசங்க, ஓகேவா? 4 பசங்க, சனதா, சனகுமாரா, சனந்தன, சனாதனன். இந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்க? இந்த 4 பேர் வந்து குட்டியாகவே இருக்கிறாங்க. ஏன்னா வளர்ந்தா எங்க கல்யாணம் முடிச்சுவாங்க, நான் பிரம்மச்சாரின்னு சொல்லி வளராம கூட இருந்துட்டாங்க. அப்போ அவங்க வந்து விஷ்ணுவை பார்க்க வரும்போது அப்போ இவங்க டோர் என்ன சொல்றாங்கன்னா, முடியாது, பகவான் வந்து பிஸியா இருக்கிற சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்றாங்க? சாபம் கிடைக்குது. சாபம் கிடைச்ச உடனே நீங்க வந்து பூலோகத்தில் பிறக்க போறீங்க, போங்கடான்னு சொல்லிட்டாரு. அப்போ ஒரு நேரம் வந்து 2 பேர் போறாங்க, பகவானே உங்களுக்காக நாங்கள் சேவை செய்யணும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சாபத்தை வாங்கிடுவாங்க, என்ன பண்ணுது? பூமிக்கு போய் தான் ஆமாம் நீ போய் தான் வழி இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. அது வந்து என்னன்னா, அவர் சொல்றாரு, ஒன்னே என்னுடைய பக்தனாக நீ வந்து இந்த பூமிக்கு போகணும்னா 7 வாட்டி இங்க வந்து பூமியில வந்து நீ பெருகி இருக்கணும். ஆனா இதே எனக்கு ஆப்போசிட்டா, எனக்கு எனிமியா போனீங்கன்னா, எனக்கு எதிரியா போனீங்கன்னா 3 பெரிய தான். 3 இல்லை 7 எத்தனை ஜீவா? உங்களுக்கு 7 சாக்லேட் வேணுமா 3 சாக்லேட் வேணுமா? 3. அவ வந்து என்னன்னா, அவ 3 வாட்டி நான் உடனே உங்க சேவையை விட்டு நாங்கள் பிரிஞ்சிருக்க முடியாது, அதனால நாங்கள் வந்து நம்ம உடனே நாங்கள் வரணும், அதனால பட்டு இந்த 3 பிரிவு முடிச்சுட்டு வந்துடணும். அப்படி அந்த 3 பிரிவியாக வர்றது தான் வந்து இரண்யாக்ஷா, இரண்யகசிபு. 2வது வந்து ராவண அண்ட் கும்பகர்ணா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிசுபால என்ற தருகிறார். அப்புறம் இரண்யகசிபு சத்தியகுத்தில், ராவண கும்பகர்ணா ராவணோட யுகத்தில். அப்படி சிசுபால தண்டவக்கரன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய துவாபர யுகத்தில் இந்த மாதிரி ஒரு யுகத்தில் வராங்க. அதுக்கப்புறம் பகவான் லோகத்துக்கு போறாங்க. அண்ட் மகாபிரபு சைத்தன்ய மாபு கிருஷ்ணன் சைத்தன்ய மாபு வரும்போது அந்த ஜெய விஜய் தான் வந்து ஜகாயன் மாதாவரா சொல்றாங்கன்னு சொல்லி கவிகர்ண பூர்ண ஆச்சாரியர் வந்து ஒரு சாஸ்திரத்தை சொல்றாரு. ஓகே, அப்ப அந்த கீழே போறதுக்கு அதுல ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, அங்கேயே நம்ம என்ன கத்துக்கணும்னா, ஆக்சுவலி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரசராஜா. அவருக்கு வந்து எல்லா வகையான ரசங்களும் இருக்கு, எல்லா வகையான ஹாப்பினஸ், அப்புறம் வந்து எல்லாமே அவர் அனுபவிக்கணும். ஆனா அவருக்கு வந்து என்னன்னா ஃபைட் பண்ணணும், சண்டை போடணும். அந்த ஃபைட் பண்றதுக்கு ஈக்குவலா யாருமே இல்லை. கடவுள்கிட்ட யாருக்கு சண்டை போடுவா? உண்மையிலே மாதிரி ராஜா கண்டுபிடிச்சு சண்டை போட முடியாது. அப்ப என்ன பண்ற, அவரே சிச்சுவேஷன் உருவாக்கி அப்ப இவங்க 2 பேர் வந்து எனக்கு எதிரியா வந்து நான் சண்டை போடுற அந்த ஒரு மனபாவத்தை வந்து நான் திருப்திப்படுத்த முடியும். அப்ப அதனாலதான் வந்து அவங்க வந்து பகவானுடைய ஆசையை திருப்தி பண்றதுக்காக தான் ஜெய் அண்ட் விஜய் 2 பேர் வந்து பூமியில வந்து இரண்யாக்ஷா இரண்யகசிபு, ராவண கும்பகர்ணா, சிசுபால தண்டவக்கரா. அப்ப இங்கேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, பகவானோட திருப்திக்காக நம்ம வந்து எந்த ஒரு சேவையிலும் நம்ம ஈடுபடலாம். நான் சமைக்க மட்டும்தான் பிரபு வருவேன், என் ஸ்கெடியூல் சமைக்க மட்டும் தான் இருக்கு, டாய்லெட் எப்படின்னா எனக்கு என்ன, அப்படி கிடையாது. அப்புறம் வெளியில குப்பை வந்து அது என்னோட ஸ்கெடியூல் இல்லை பிரபு, அது அந்த மாதாஜி ஸ்கெடியூலா. குப்பை வந்து அவங்க இஷ்யூ பண்ணுங்க, அடுத்த வாரம் கிளாஸ்ல வச்சு நீங்க சொல்லுங்க, அனௌன்ஸ் பண்ணுங்க. அப்படி கிடையாது. சேவை வந்து பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு எந்த சேவையும் செய்யலாம். கண்ணில் பார்க்குறீங்க, அங்கே பார்த்து குப்பை நிறையா இருக்கு, நிறையா இதாகி போகுது. சில டெம்பிள பார்த்துங்க, அது பாட்டு அங்கேயே அனாதையா இருக்கும் அந்த குப்பை தொட்டி. அப்போ வந்து அது நம்ம யாரு, நம்ம டிவோட்டியை ஆகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், வந்திருக்கோம். இங்க கணக்கு பார்க்குறோம்னு நினச்சிக்கிங்களேன், அது மனசுல வந்து அந்த கணக்கு பார்க்குற மென்டாலிட்டி இருக்குன்னா மனசுல இன்னும் அழுக்கு இருக்குன்னு அர்த்தம். இந்த அழுக்கு வந்து எப்படின்னா ட்ரைனேஜ் சாக்குற மாதிரி. நான் எப்போதும் எங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுப்பேன். இப்போ அம்மா வந்து வீட்டில் அங்கேயே சுத்தமா கழுவி வச்சுட்டாங்க. பையன் வந்து சேர்த்து வேண்டிய நேராக வந்து அங்கேயே கால் வைக்கிறான். அம்மா நீ பின்னாடி இருந்துருக்கீங்க, நீங்க சொல்லுங்க, சேர்த்தோட கால் வந்து வைக்கிற என்ன பண்ணுவீங்க நீங்க? அந்த பைப்பு கிட்டா இருக்குல்ல, பைப்பு கிட்டா இல்லை கையில அடிக்கிறோமா இல்லையா? ஏன் நம்ம அடிக்கிறோம்? இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு நான் வந்து எல்லாத்தையும் போட்டு கழுவி வச்சிருக்கேன், ஓகேவா? ஆனா நம்மளுக்கு கோபம் வருது, அது நியாயமான கோபம் சொல்ல தருது. அதே போலதான் பகவான் லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் போறது பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் எல்லாம் ஃபுல் கிளீன் தான். அது வந்து நீர்குணா சொல்லுவாங்க. அங்க வந்து சத்துவ ரஜோ தமோ குணமே இல்லை, அங்க சுத்த சத்துவ குணம் தான், அங்க எல்லாமே பியூர் தான். அப்ப இந்த சாக்கடை வச்சுட்டு எப்படி அங்க போய் நிக்க முடியும்? அங்க விடுவாங்களா இல்லையா? உங்களுக்கு
அதனாலதான் வந்து இந்த மனசு வந்து சுத்தமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல அந்த மனசை சுத்தப்படுத்துறதுக்கு சாண்டிங் எவ்வளவு முக்கியமோ, சாண்டிங் மெயின். ஓகேவா? அது எந்த அளவுக்கு சாண்டிங் முக்கியமோ அதே அளவுக்கு சேவை முக்கியம். இது ரெண்டுமே செய்யணும். எப்பவுமே பகவானோட ஸ்திதிக்காக செய்யறோம், பகவானுக்காக செய்யறோம். ஐயோ ஷெட்யூல் போட்டாங்க, வேற வழியே இல்லை, அதுக்காக செஞ்சுட்டு போறேன். இந்த மாசம் அடுத்த மாசம் நான் வந்து எம்சி சொல்லிடுவோம், எல்லாம் வந்து கந்திக்கு வேற ஆள் கந்தி வச்சிடலாம். அப்படி இல்லை. பகவான் திருப்திக்காக ஜெய் எனக்கு விஜய் பார்த்தீங்கன்னா இரண்யாக்ஷா எனக்கு இரண்யகசிபுரா வராங்க. பகவான் கிட்ட நின்று சண்டை போடுறது வந்து பெரிய ஃபேமஸான விஷயம் இல்லை. அவர் சண்டை போடுறது எந்த யுகத்துல? இரண்யாக்ஷா இரண்யகசிபு சண்டை போடுறது எந்த யுகத்துல? சத்தியபத்துல. இப்ப வரைக்கும் பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு அவங்க வச்சு வாங்கியிருக்கோம். நம்ம ஏசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு நர்சிங் ஜெல்சி வரும்போதும் அவங்க வச்சு இரண்யாக்ஷா இவன் வந்து கெட்டவன், இரண்யகசிபு கெட்டவன், ராவணன் கெட்டவன் ஏசுறமா இல்லையா? ஒன்று 100% நீங்க அடுத்த பிள்ளை வந்தாலும் அப்பயும் நம்ம இரண்யாக்ஷா பேசிட்டார். உண்மையிலே மாதிரி அப்போ அந்த ஏசு வாங்குற நம்ம ஏசு வாங்குமா? குருபாதராக என்னை திட்டுங்க பிரபு, எவ்வளவு வேணாலும் திட்டங்களை வாங்கிக்குவோம். குருபாதராக இல்லை பகவானாக திட்டு வாங்குமா? என்னை பேசுவ அந்த மாதிரி வந்துடுவோம். அப்போ இது வந்து சாதாரண பொசிஷன் இல்லை. இரண்யகசிபு அவங்க வந்து எப்படி நம்மளை வந்து வச்சு நம்ம வச்சு நம்மளை திட்ட போறாங்க, எப்படி நம்மளை நரசிங்க லீலை வரும்போதுதான் இரண்யாக்ஷன் வந்து அவர் பேர் டேமேஜ் ஆகிட்டு தான் இருக்க போகுது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு பகவான சேவையில ஈடுபடுறாங்க. தட் இஸ் த மெயின் பாயிண்ட். இங்க வந்து அவர் கெட்டவர் நல்லவர் அந்த பாயிண்ட் இங்க இல்ல. as a devotee நம்மளோட விஷயம் நம்ம பார்க்குற பாறை வேற மாதிரி இருக்கணும். நம்ம ஒண்ணு வந்து ராமன் வந்து சவுத் இந்தியா, ராமர் வந்து நார்த் இந்தியா, அப்புறம் வந்து அந்த மாதிரி பார்த்துருந்து இது கெட்டவர் நல்லவர் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் நம்மளுக்கு ஒன்றும் அந்த வந்து திவ்ய சக்ஸு அந்த விஷயம் அந்த டிரான்ஸ்மிட்டர் விஷயம் நமக்கு கிடைக்கணும் அர்த்தம். as a devotee நம்ம வந்து இன்னத்துக்கு வந்து ஒரு நம்ம இந்த இஸ்கானுக்கு இந்த கிருஷ்ண பக்திக்கு வரும்போது ஒரு மரத்தை நட்டு வச்சிருந்தோம்னா இப்போதைக்கு நம்ம இருக்கிற இப்போ 4 வருஷம் 5 வருஷமும் ஆயிடுச்சுன்னா அந்த நட்ட மரம் நட்டு வளர்ந்துருக்கும், ஒரு காய் பூ வச்சு கொடுத்துருக்கோம். நம்ம ஒன்றும் வளரலன்னா நம்ம எங்க இருக்கோம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனாலதான் வந்து சீரியஸா இருக்கணும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட்ஸ் இருக்கு, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா அது அப்ப இரண்யகசிபு. ஓகே, நான் வந்து ஓவரோட எழுதல, பட் நான் வந்து அந்த இதெல்லாம் எழுதியிருக்கேன். நம்ம சொல்லும் போது என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லிக்கலாம். நீங்க அடுத்த இந்த நரசிங்க லீலையை பார்த்தீங்கன்னா இரண்யாக்ஷன், ஓகேவா, இரண்யகசிபு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பிரதர். இரண்யாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் எல்டர், இரண்யகசிபு இஸ் எல்டர், இரண்யாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர். ஓகேவா? அப்ப இரண்யாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வராகதேவர். ஓகேவா? வராகதேவர் அவதாரம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பன்றி அவதாரம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாவு அடிச்சிட்டாரு. இந்த சாவு அடிச்சப்போ அது பெரிய போகும். அது சாவு அடிச்சோன்னே ஓ விஷ்ணு என்னோட தம்பி சாவு அடிச்சாங்க, என் குடும்பத்தை பழி வாங்கிட்டான். அதாவது வந்து இறப்பு, அதாவது பிறப்புன்னு ஒன்று இருக்குன்னா கண்டிப்பா வந்து இறப்பு இருக்கும். பேர்த்துக்கு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா இறந்து ஆகும். அப்போ வந்து இது வந்து ஏற்றுக்க முடியல. என்ன ஆச்சு? பகவான் விஷ்ணு வந்து என்ன பண்ணாரு? எதிரியே பார்த்தோம் என்ன வந்து அவர் வந்து தபஸ் பண்ண போயிட்டார். ஏன்னா அவர் வந்து பவர் இல்லாமல் சண்டை போட முடியாது, இதுக்கப்புறம் நம்ம அந்த பவர் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு நேராக பிரம்மதேவர் நோக்கி தவம் பண்ண போயிட்டாரு. அப்போ நீங்க பாருங்க தபஸ்யா, நீங்க தபஸ்யா வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய வகை தபஸ்யா நிறைய பேர் பண்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இமயமலையில போய் தபஸ்யா பண்றது நிறைய பண்றாங்க. அவங்க நம்ம வந்து யாருமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, ஒரு தலைமுறை பார்க்க கூடாது. நான் கிருஷ்ண பக்தியில் இருக்கேன், நீ என்ன தவறு தானே பண்ற, நம்ம அந்த மாதிரி இல்லை, எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, ஆனா தபஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து சித்தி கிடைக்கும். சித்தினா வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமா சித்தின்னு சொல்லுவாங்க. 8 வகையான சித்திகள் இருக்கு. அகிமா, லகிமா, அந்த மாதிரி. அதாவது உதாரணம் சொல்லணும்னா நீங்க அப்படியே வந்து அப்படியே ஸ்மாலா ஆகிடலாம், சின்னதாகிடலாம். ஐயோ அப்படிதான், அப்படியே அந்த சாமி போடுவாங்களா அந்த ஹோல் இருக்குங்க, அந்த ஹோலில் பூந்து அப்படி உள்ள பூந்து வெளியே வந்துடலாம். அப்படியே நீங்க அப்படியே வந்து காணா போயிடலாம், மறக்கலாம். இதெல்லாம் சித்திகள் இருக்கு, இதெல்லாம் சும்மா பொய் கிடையாது, இதெல்லாம் உண்மையிலே இருக்கு. ஆனா அதை வச்சுக்கிட்டு நீங்க பகவானை வந்து போக முடியுமா? மாதிரி இப்போ சித்தி வச்சு என்ன பண்ண போகிறோம்? கொஞ்சம் மேஜிக் பண்ணலாம், கொஞ்சம் சம்பாதிக்கலாம். அடுத்து என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது.
ஓகேவா? அப்ப அவர் என்ன பண்றாரு, நான் வந்து இந்த உலகத்துல எப்படியாச்சும் நான் வந்து எல்லாத்தையும் குங்க பண்ணணும், இந்த 3 லோகத்தையும் நான் வந்து நான் இது பண்ணணும், நான் வந்து இந்த விஷ்ணுவை சாவடிக்கணும். நான் வந்து அதாவது பகவான் விஷ்ணுவை சாவடிக்கணும், நான் வந்து இந்த உலகத்துல வந்து சாவே கூடாது, எப்படியா இருந்தாலும் நான் வந்து நாட்டை பொங்க பண்ணணும், அந்த அகங்காரம். ஓகேவா? இதே மென்டாலிட்டி தான் இப்போ கொஞ்சம் மாடர்னாக நம்மளுக்கு இருக்கு. இப்போ பாருங்க, எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அங்கே அடுத்த பிளானட்டுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? அங்கேயும் நம்ம வந்து சர்வைவ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செக்யூரிட்டி போட்டாலும், நீ எவ்வளோ குண்டு அடிச்சு எவ்வளோ நீங்கள் தேவை பண்ணாலும் காட்டுக்கு ஃபுல் செக்யூரிட்டி. இதுக்கு சாவே வரக்கூடாது, அதுதானே. அப்போ நம்மளும் இரண்யகசிபும் வேறு யாரும் இல்லை, நம்ம தான் இரண்யகசிபு. ஓகேவா? அவரு ஆல்ரெடி வந்து பேக் டு கோட் ஹெட் போயிட்டார், மேலே போயிட்டார், பகவான் சேவை இருக்கிறாரு. அப்போ வந்து என்னன்னா, இங்க வந்து நம்ம சாவே வரக்கூடாது, இறப்பே வரக்கூடாது நம்ம எல்லாம் நினைக்கணும். பார்த்தீங்களா? இதுதான் இரண்யகசிபு மென்டாலிட்டி. அவர் என்ன பண்ணாரு, நான் வந்து நைட்டும் சாப்பிடாது, மார்னிங் சாப்பிடாது, நான் அவுட் சைடு சாப்பிடாது, இன் சைடு சாப்பிட சாப்பிடாது, லிஸ்ட் பெருசா மணிக்கு சமான் போடுங்க. அந்த மாதிரி பெரிய லிஸ்ட், ஃபுல் லிஸ்ட். பிரம்மதேவரோட 4 தலை வந்து இதாயிருச்சு. அப்பா நான் வந்து உங்களுக்கு சாப்பு இல்லாம நான் கொடுக்க முடியாது, வேணா ஆல்டர்னேட்டிவா வேற கேட்கணும் அப்ப பெருசா கேட்டாரு. அப்ப இந்த மென்டாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மெட்டீரியல் மென்டாலிட்டி, பௌதிகத்துல. நம்மளும் அப்படிதான், கடவுளை சாமி கும்பிட்டா வரதில்லை, சேவை செய்து வரதில்லை, ஆனா எனக்கு சீக்கிரம் வந்துடக்கூடாது, சீக்கிரம் வந்துடக்கூடாது. ஏன்னா வயசு ஏற நம்மளுக்கு ஒரு பேர் ஸ்பேஸ் பாட்டெல்லாம் ஒன்று போயிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒன்று ஒரு அப்படியே அப்போ மெடிக்கல் செக், மெடிக்கல் வருஷத்துக்கு ஒரு மெடிக்கல் செக் எடுக்கிறங்க. மிஸ்டர் இதை நீங்கள் பார்த்துக்கணும், சுகர் குறைவாக இருக்குது, சுகர் கூட இருக்குது, நம்ம ஹரிகிருஷ்ணாவில் எப்படி சுகர் இறக்க முடியும்? எல்லா ஃபெஸ்டிவல்லையும் சுகர் தான், சரண மதத்தில் எல்லாத்துக்கும் சுகர் தான். ஓகே, அப்போ எல்லாமே சொல்லுவோம். இப்போ இது நம்ம எப்படி என்ன பண்ணுறோம், நம்ம எப்படியாச்சும் வந்து இது பண்ணிடணும், எப்படியாச்சும் இந்த உயிரை வச்சுக்கணும், இந்த உயிரை தாக்கு பிடிக்கணும். எவ்வளோ நாளைக்கு மைக்கேல் ஜாக்சனை அவரோட சாப்பாடு சாப்பிடும் போது அவர் வந்து ஃபுல்லாக வந்து ஆர்என்டி இருப்பாங்க, ஆர்என்டி டீம் இருப்பாங்க, ஃபுல்லாக செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. 50 வயசுல போயிட்டாரு, 50 வயசுல போய் இறந்துட்டாரு. இறப்பு யாரும் செய்ய முடியாது. பிரம்மதேஸ்வரர் எனக்கே இறப்பு இருக்கு பாருங்க சொல்றாரு. அப்ப இது மென்டாலிட்டி வந்து இரண்யகசிபு மென்டாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளோட மென்டாலிட்டி. சாவே கூடாது சொல்லி என்னென்ன பிளான் பண்றோம்ல, கிடைச்சா வந்து சாவு வந்து கொஞ்சம் நிற்கும், கிளம்பலாமா பிரபு அப்படின்னு நிற்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்யகசிபு எந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து வீடு விட்டு போயிட்டாரு, அந்த நான் வந்து இதுக்கு போறேன், நான் தவம் பண்ண போறேன் போயிட்டாரு. இந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா டெமிகாட்ஸ் இருக்காங்க, தேவர்கள் இருக்காங்க, 33 கோடி தேவர்கள், 3 lakhs இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க மனைவி வந்து முக்கியமான கேரக்டருங்க. நிறைய பேர் அது வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம். கயாது பேர். அந்த கயாது என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லா வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, பேபி வந்து பிறக்கிறதுக்கு இன்னும் சில மாசங்கள் இருக்கு. அவங்க என்ன பண்ண டெமிகாட்ஸ் என்ன பண்றாங்க, இரண்யகசிபு தவம் பண்ண போயிட்டான், இவனை வந்து அசுர குலத்துல வந்து 300 வாரிசு பிறக்குது, அடுத்த பரம்பரை வந்து வருது, இதை கருவோட முடிச்சுடணும், கதையை முடிச்சுடணும் சொல்லிட்டு டெமிகாட்ஸ் ஒரு ஆள் இல்லை, ஒரு பெண்மணி, ஒரே ஒரு ஒரு மாதாஜி கயாது, மொத்தம் டெமிகாட்ஸ் வந்துட்டாங்கல்ல. நீங்க ஃபுட்பால் ஸ்டேடியம்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க, அந்த அளவுக்கு எல்லாம் வந்து நிக்கிறாங்க, நீங்க முடிச்சிடணும்னு. தட்ஸ் வை டெமிகாட்ஸ் என்னைக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஆனா டெமிகாட்ஸ் மூலமா நீங்க பகவானை நீங்க அடைய முடியாது. இன்டைரக்டா அவங்க பகவானுக்கு சேவை செய்யறாங்க, ஆனா டெமிகாட்ஸ் மூலமா நீங்க பகவானை அடைய முடியாது. அவங்களுடைய மெர்சி நம்ம எடுத்துக்கலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா அது வந்து நாரத முனி வராரு, அவர் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னு அவங்க என்னதான் அசுர குலத்துல ஒரு மாதாஜியா இருந்தாலும் அவங்க வந்து கர்ப்பிணி பெண், அவங்க வந்து பிரெக்னன்ட் லேடி, நீங்க எப்படி இந்த மாதிரி இது பண்ணாங்க, நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி சொல்லிட்டு அவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு போறாரு. கொண்டு போன பிறகு கயாதோட அந்த கேரக்டர் நீங்க கயாது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க, நாரதரோட அசோசியேஷன் இருக்கிறாங்க. ஓகேவா? இந்த நாரதர் வந்து அவர் என்ன பண்றாருன்னா அண்ணா அடிக்கும் பாகவதம் பேசுறாரு, ஃபுல்லா பாகவதம் பேசுற, பகவத் கதை பேசுறாரு. ஓகேவா? இப்ப நம்ம பாகவத கதை ஏதாச்சும் பகவத் கதை பேசணும்னா அட்லீஸ்ட் ஆடியன்ஸ் இருக்கணும் நம்மளுக்கு. ஒரு பிரபோ நான் ஆடியன்ஸ் இல்லைன்னா பேச மாட்டேன் பிரபோ, இல்லைன்னா சிவத்தை பார்த்துட்டு பேசுறதுங்க. அவருக்கு இருந்த ஒரே ஒரு ஆடியன்ஸ் தான் யாருக்கு,
நாரதருக்கு நல்லா நினைச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு டீட்டெயில்ஸ். அவங்க பாருங்க, அவங்களும் வந்து கிளாஸ் கேட்கறது எப்படி நம்ம கேட்பாங்க, நம்ம மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் போனோம்னா அவங்க தூங்கிட்டாங்க, ஃபுல்லா வந்து இதாகிட்டாங்க. ஆனா அவர் பாருங்க என்ன மாதிரி மனநிலை இருந்திருந்தா அவர் பொறுமையா இருந்து அந்த பாகவதம் பேசுறாரு. யாருக்கு பேசுறாரு? பிரகலாதன் வந்து இஸ் இட்டர்னல் டிவோட்டி. அவர் நிரந்தரமான பகவானுடைய டிவோட்டி. அவர் வெளியே வந்து என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி நாரதனுக்கு தெரியும். ஏன்னா பக்தர்கள் வைஷ்ணவர் வந்து திரிகாலம் ஞானி, பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர், அதாவது எல்லா டைம் அவங்களுக்கு தெரியும். பிரகலாதன் வந்து நரசிங்கர் கொண்டு வர போறாருன்னு அதுக்கு தான் இந்த டிராமா நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். ஆனா ஏன் ஸ்டில் வந்து பாகவதம் பேசுறாரு? பிரகலாதன் ஆல்ரெடி டிவோட்டி. அவர் வந்து பாத்தீங்கன்னா நரசிங்க அவதாரம் இந்த பிளானட் ஒன்றும் இல்லை, எல்லாம் இப்ப கூட வேற ஏதோ பிளானட்ல ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கும், அங்கேயும் பிரகலாதன் போய் அந்த டிராமா நடத்தி வைப்பாரு, எல்லா நிலையும் அவ்வளோ செய்வாரு. பட் இருந்தாலும் ஸ்டீல் வந்து ஏன் பேசுறாருன்னா கயாதோட ஆத்ம தூய்மை அடையணும், கயாது வந்து பியூரிஃபை ஆகணும், அதுக்கும் சேர்த்து தான் பேசுறாரு அவர். ஹரிகதை வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பகவான் கதை பேசும்போது தூங்கக்கூடாது, ஓகேவா? அவராக சொல்லுவாங்க. ஆனா அது மீறி நம்ம வந்து சில எத்தனையோ மகாராஷ்டிரா பேசுறாங்க, அவங்களுக்கு தெரியும் எத்தனை கேஸ் தூங்குது, எவ்வளவு கேள்வி கேட்கறாங்க, எத்தனை பேர் கிளாஸ் முடிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஓகேவா? இருந்தாலும் ஏன் வந்து சகிச்சுக்கிட்டு பேசுறாங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள போயிட்டு மனசை வந்து தூய்மைப்படுத்தும், மனசை வந்து தூய்மைப்படுத்தும். அப்ப ஹரிகதை எப்படின்னா, ஏன் ஹரிகதை ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நீங்க வந்து நைட்டு தூங்குறீங்க, நைட்டு தூங்கும் போது உங்களோட எல்லா சென்சஸும் எல்லா பொருளும் தூங்குது. உண்மையில ஜீவா எல்லாமே தூங்குதா இல்லையா? இல்ல காது மட்டும் முடிச்சு இருக்கா? எல்லாமே தூங்குது தான், நிறைய தூங்குது. ஆனா ஏன் நம்ம அலாம் வைக்கிறோம்? ஏன்னா சவுண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உள்ளுக்குள்ள போயிட்டு ஆளை எழுப்பி விட்டுரும். மற்ற நீங்க சாப்பாடு வச்சாலும் சரி, அப்புறம் வந்து நீங்க எதை வச்சாலும் ஒன்றும் ஆகாது. சவுண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஹரிகதை வந்து உள்ள போயிட்டு அதை மனசு தூய்மைப்படுத்தும். அப்போ 2 பேருக்கு பெனிஃபிட் கிடைக்குது. இதான் வந்து ஒரு பக்தருடைய குவாலிட்டி. அவங்க வந்து இது வயசாச்சு மாதாஜி கிட்ட பேசி என்ன இருக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. இவங்ககிட்ட என்ன இவங்க பேசினா அதெல்லாம் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன், எந்த ஒரு ஏற்றத்தாலும் கிடையாது. அது வயசானவங்களோ யங்கோ இல்லை பேபியோ எல்லாத்துக்கும் சேம் தான். வித்யா வினய சம்பன்னே பிராமணி கவியாசினி சுனிச்சவே சுவாகேஜா பண்டிதா சமதர்ஷனா. ஒரு வைஷ்ணவரோ ஒரு பண்டிதன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மாடு புலி சீமை எல்லாத்தையும் சேவை பார்க்கணும். அதுக்குன்னு எடுத்து வீட்டில் வச்சுக்கிறோம், நீங்க சீமா சொல்லுங்க, அப்படி இல்லை. கதா புத்தி யோகம் பாய்க்கணும் நம்ம. அப்புறம் நம்ம வந்து நான் டாக்டர் வளர்க்குறேன், அப்போ டாக்டர் பண்டிகை சம்மதிச்சவனால டாக்டர் நான் நல்லா கவனிச்சுக்கிறேன். சரி ஒரு டைகரு முடியாது, ஓகேவா? ஓகே, அப்போ வந்து கயாதிக்கிறது என்னன்னா அவங்க வந்து அந்த சாகசம் இருக்காங்க. அதுல முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா பிரெக்னென்ட் லேடி யார் வந்து பிரெக்னென்ட் ஆகிறாங்களோ, இல்லை வந்து கல்யாண வாழ்க்கைக்குள்ள போறாங்க, பிரகஸ்தனம் ஆகிறாங்களோ, இல்லை வந்து என்னவோ பேபி வயிற்றுக்குள்ள வந்துருச்சுன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். அது வந்து ஒரு வெள்ளை பேப்பர் மாதிரி. என்னதான் கர்மவினைப்படி கர்மா வந்து அந்த பேபி வந்து பிறந்தாலும் அந்த பேபி வந்து அது பிறக்கும் போது வெள்ளை பேப்பர் மாதிரி. அம்மா என்ன எழுதுறாங்களோ அதுதான் செட் ஆகுவாங்க. அங்க ஹாரர் மூவி பார்த்துட்டு ஃபுல்லா வந்து பெப்சி குடிச்சிட்டு இந்த மாதிரி போயிருச்சுன்னா பிள்ளை வந்தோடனே அப்புறம் சாதுவா இருக்கணும், நீங்க கொஞ்சம் மாத்தி கொடுங்கன்னா எப்படி மாறும்? உள்ளுக்குள்ள வந்து ஜீன்ல வந்து கலந்துருச்சு, அம்மா என்ன கேட்கறோ அப்படிதான் வரும். அதனால பிரெக்னன்ட் லேடி வந்து என்ன முடிஞ்ச வரைக்கும் அந்த காலம் சொல்லுவாங்க, அப்பா ஒரு சரஸ்வதி புக்கெல்லாம் சரஸ்வதி நாமம் இருக்கும், அதெல்லாம் படி, கன்சஸ்தி கவசம் படி, இதெல்லாம் வந்து ஏதாச்சும் படி. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணா வந்து அவங்க ஃபேமஸ் ஆகல, அப்போ தான் வந்துருக்கு. ஏதாச்சும் புக்கு படிக்க சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு சாயந்தரம் வந்து சாமி விளக்கு ஏற்றி இது பண்ணி சும்மா இருக்காத. சும்மா இருந்தாலே பிரச்சனை, ஏன்னா மண்டையில் வேற எல்லாம் அதெல்லாம் பேபியை பாதிக்கும், எல்லாம் முடிஞ்சு. அதனால தான் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அதனால தான் பிரெக்னன்ட் லேடி வந்து என்னவா அவங்க வந்து எந்த என்வாயர்மெண்ட் இருக்கிறாங்களோ, எதை கேட்குறாங்களோ, எதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அந்த பேபி அதுவாக தான் வரும். நீங்கள் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து 2 hours டிக்டாக்கை பார்த்துட்டு அப்புறம் வந்து எல்லாமே பண்ணிட்டு என் பேபி வந்து டிவோட்டி ஆகும்னா, நேற்று கூட முள்ளி சொன்னார் கிளாஸில், பிள்ளை வந்து கெட்டவனா ஆயிடுவான், அவனை அனுப்பி விட்டுருவாங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு மாற்றுவோம், எல்லாம் மாற்றி கீட்டி கரெக்டாக வந்து அவன் வந்து பெர்ஃபெக்டாக கொண்டு வரும்போது ரொம்ப சாமியார் ஆயிடுவாங்க, வேணா அப்போ கொண்டு போயிடுவாங்க. அதாவது வந்து நம்மளுக்கு எப்படி, நான் எனக்கு தேவைப்படும் போது மட்டும்தான் எனக்கு கிருஷ்ணர் வேணும், அந்த மென்டாலிட்டியில் ஓடி இருக்கணும் நம்ம. கிருஷ்ணா கௌரவமாகவும் எனக்கு தேவைப்படும் போது, எனக்கு கஷ்டம் வரும்போது நான் மட்டும் நம்புவேன், நீ வந்து எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டு நீ போயிரு. நான் வந்து கம்ஃபர்டபுளான ஜோனில் இருக்கும் போது என்னை வந்து நீ வந்து சீடாத,
அப்போ நான் நம்ம எடுத்து லோக்கலில் பூட்டி வச்சிருவேன், சாப்பாடுலாம் கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நான் இப்போதும் ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். நம்ம பக்தி வந்து கம்ஃபர்டபுள் ஜோன், அதாவது வந்து எப்படின்னா ரொம்ப சௌகரியமாக இருந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஒன்றும் ஆண்டவர் மாதிரியோ இல்லை வந்து திரௌபதி மாரி பறிச்சு வைக்கல, ஒன்றும் நம்மளுக்கு பறிச்ச தாள் கூட நீட்டல பகவானே, சும்மா விட்டுருக்காரு, நீ பண்ணு நான் பார்க்கணும்னா இங்கே நிற்கிறாரு அவரு. ஓகே, அட்லீஸ்ட் கயாது பொசிஷன் இருக்கிற மாதாஜி இல்லை ஃபியூச்சரில் கயாதுவோட பொசிஷன் வரக்கூடிய மாதாஜி பிரெக்னன்ட் லேடி கண்டிப்பாக இருக்கணும். மாதாஜி மட்டும்தானே ரொம்ப நாங்களா அப்படின்லாம் கிடையாது. வீட்டில் அந்த என்வாயர்மெண்ட் ஏற்பாடு பண்ண வேண்டியது ஹஸ்பண்டோடைய கடமை. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாரத முனி வந்து இஸ் அ டிவோட்டி, அவர் வந்து எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்க்குறாரு. நம்மளும் வந்து இஸ் அ டிவோட்டி, எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? புரோபாதர் வந்து இந்தியாவோட ஆளு, அதனால வந்து நான் தனியாக சொல்லி கொடுக்குறேன் ஸ்பெஷல் கிளாஸு, நெக்ரோ ஜப்பனீஸ் நீங்களும் தனியாக வேறு கிளாஸ் வாங்க அப்படிலாம் பூர்வா பண்ணவே இல்லை. எல்லாத்துக்கும் ஈக்குவல் கிளாஸ் தான். ஈக்குவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்டித சமதர்ஷன் அந்த ஒரு ஸ்லோகம் இருக்கு, இன்னொரு ஸ்லோகம் இருக்கு 14 சாப்டர் பகவத்கீதால சர்வபூதேஷு சமதர்ஷனா ஒரு ஸ்லோகம் இருக்கும். அது என்னன்னா நம்ம வந்து ஈக்குவல் மென்டாலிட்டியில் வந்து எல்லாரையும் வந்து சமமாக எல்லாமே வந்து ஜீவாத்மாக்கள், இந்த ஈக்குவலாக எல்லாத்தையும் பார்க்க கற்றுக்கணும். அது பார்க்கலன்னா ஒன்றும் வந்து அந்த அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ரிப்போர்ட்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு என்ட்ரி பாஸே கிடைக்காது உங்களுக்கு. நீங்கள் மகாபிரபு பாருங்க, அதனால தான் அவர் வந்து டீச் பண்ணுறாரு. என்ன டீச் பண்ணுறாருன்னா அவர் பாருங்க ராயராமானந்தா கிட்ட பேசுறாரு, இஸ் வெரி பியூர் டிவோட்டி. சுரவ் தாமோதர் கிட்ட பேசுறாரு, அவருக்கு ஹரிநாம கொடுக்குறாரு, அவர் பியூர் டிவோட்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா முஸ்லீம் சொல்லி தூக்கி போட்டாங்க, அவருக்குள்ளே வரக்கூடாது, ஹரிதாஸ்வரர்களும் கருணை கொடுக்குறாரு, இஸ் பியூர் டிவோட்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் இந்த மாதிரி பண்ணால் வெறும் மனசுக்கு மட்டும் நம்ம வந்து ஹரிகிருஷ்ணா போயிடும். இந்த ஹரிகிருஷ்ணா மகாமந்திரம் எல்லாத்துக்கும் சொல்லி ஜாரிகண்டா காட்டுக்குள்ள போயிட்டு ஹெல்ப் பண்ணு டாக்டர் எல்லாத்துக்கும் வந்து ஹரிநாம கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் அவர் என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே ஈக்குவல், எல்லாமே ஈக்குவல். கிருஷ்ண பக்திக்கு வெளியில எப்படியும் நம்மளுக்கு தெரியாது, ஆனா கிருஷ்ண பக்தி கூட எல்லாமே ஈக்குவல் தான். ஓகே, இதுதான் வந்து அவர் சொல்றாரு, இது மாதாஜி பிரெக்னன்ட் இது விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு விட்டுருந்தா என்ன இருக்கும், பிரகலாதர் நம்ம கிடைச்சிருக்க மாட்டாரு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது ஓகே பிரகலாதர் பிறக்கிறாரு. ஓகேவா? பிறந்த பிறகு அவர் வந்து குருகுலத்துக்கு போறாரு. குருகுலத்துக்கு போன பிறகு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லா வந்து அசுர குருகுலம். அங்கே வந்து டீச்சர் ரெண்டு பேர் மெயின் டீச்சர், சண்டா அமர்க்கா ரெண்டு பேரும். அவங்க என்ன பண்றாங்க, ஃபுல்லா வந்து ஓம் இரண்யாய நமக இரண்யாய கசிப்பர் தான் அங்கே வந்து டோப்பு. அவர் என்ன சொல்ற அவர் செஞ்சிருவோம், அவ்வளோதான். ஓகேவா? அப்போ என்ன பண்றாரு, குருகுலத்துக்கு போறாரு. குருகுலத்துக்கு எல்லாம் அசுர பிள்ளைங்க தான். அப்போ எல்லாம் இரண்யாய நமக சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க அப்பாவோட பேர் சொல்லியிருக்காங்க. இவங்க சின்ன வயசுலேயே வந்து அந்த நாலேஜ் இருந்தனால பிரகலாத மகாராஜ் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் விஷ்ணு நாராயணன் தான் வந்து முருகன் கிருஷ்ணன் தான் முருகன் தெரிஞ்சிருச்சு. இவர் என்ன பண்றாரு, அங்கே போயிட்டு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாரு, எல்லாத்தையும் மாத்துறாரு. இது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, காட்டுல எவ்வளவு மரம் இருந்தாலும் சந்தன மரம் ஒன்னே ஒண்ணுச்சுன்னா, செங்கல் மரம் ஒன்னே ஒண்ணுச்சுன்னா போதும், காடு ஃபுல்லாவே வந்து அது மனம் வாசனை அடிக்கும். அந்த மாதிரி தான் ஒரு பியோர் டிவோட்டி இருந்தாங்கன்னா ஒரு நம்ம பியோர் ஆனாலே போதும். நீங்க நல்லா ஞாபகம், ப்ரீச்சிங்கோடைய மெயின் டெக்னிக் வந்து என்னன்னா, நீங்க பியூரிஃபை ஆயிட்டீங்கன்னா, நீங்க தூய்மை ஆகிட்டு வரீங்கன்னா நீங்க எப்படி மெக்னெட் மாதிரி ஆகிடுவீங்க. ஆல்ரெடி வந்து அதை எல்லாமே அப்படி எல்லாம் பகவான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவாரு, எல்லாமே வந்துடும். நீங்க பாருங்க, சண்டை அமரக்காவை சொல்லி கொடுத்து போறாங்க, ஆனா எப்ப பிரகலாதனை சொல்லி கொடுத்தோம் எல்லாரும் டக்குன்னு முடிச்சிட்டாங்க. எல்லாரும் நமோ நாராயணன் நமோ நாராயணன் நமோ நாராயணன் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஈஸ் அ பியூர் டிவோட்டட் பவர். புரோபாதர் வந்து கஷ்டப்பட்டு பிரிச்சிங் பண்ணார், எஸ். ஆனா வந்து எப்படி ஒரு 12 வருஷத்துக்குள்ள சக்சஸ் ஆச்சு. ப்ரோ அவர் வந்து வேற நம்ம கூட கம்பேர் பண்ணாதீங்க, எஸ் கம்பேர் பண்ணக்கூடாது, பட் அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். அதனால அந்த சாது சங்கம் ரொம்ப முக்கியம், பியூட்டியுடைய சங்கம் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. நீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரகலாத மகாராஜா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து குருகுலத்துல எல்லாத்தையும் மாத்தினாரு. ஓகே, அடுத்து இரண்யகசிபு எனக்கு பிரகலாதன் ஒண்ணுன்னு இந்த கதையில இந்த லீலையில வந்து நம்ம ஒண்ணுன்னு தெரிஞ்சு கொண்டு வந்து என்னன்னா, நம்ம வந்து பிரகலாதனா ஆவறதுக்கு நம்ம முடிவு பண்றோம்னு வச்சுங்களேன், பக்தனா ஆவறதுக்கு முடிவு பண்றோம்னு வச்சுங்களேன், வீட்டிலே இரண்யகசிபு இருப்பாங்க, இல்லைன்னா பக்கத்துல இரண்யகசிபு இருப்பாங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் இரண்யகசிபு இருப்பாங்க. என்ன கசிபுனா அவங்க பகவான் பிடிக்காது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், எல்லாரும் நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க மனசை தொட்டு யோசிச்சு பாருங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஹரே கிருஷ்ணானால, ஹரே கிருஷ்ணா இயக்க அந்த ஹரே கிருஷ்ண மூவ்மெண்ட்னால எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு, யாரும் போய் ஒன்றும் பண்ணிவிட்டாங்க. ஆனா பை நேச்சர் இயற்கையாவே அவருக்கு பகவானுடைய இந்த வழிபாடு ஓயா இது வரமாட்டேன் கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு இயற்கையாவே பிடிக்காது அவங்களுக்கு பை நேச்சர். ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா போ, யாராச்சும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறீங்களா? பை நேச்சராகவே பிடிக்காது அவங்களுக்கு. மற்ற எக்ஸ்பிளைன் பண்ணல இல்லையா, எல்லாமே ஒத்துக்கிட்டாங்களா? இருக்கா இல்லையா? அது அவங்களுக்கு இயற்கையாக பிடிக்காது. மேலே என்ன கசிப்போம் அது பாருங்க. சரி பையன் பகவான் நேம் நாம சொல்றான், சரியா நீ அவர் நேம் அவர் நாம சொல்லிட்டு அப்புறம் இரண்டே ஆக்சர் சொல்லிடலாம், உண்மையா இல்லையா? நீ பகவான் நாமதே சொல்லாத. எஸ், எங்கள் தெரிஞ்ச எங்கள் இடத்துல ஒரு மாதாஜி டிவோட்டி இருக்காங்க, அவங்க நல்லா வந்து பக்தியில் வரணும்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப ப்ரே பண்ணுறாங்க, நல்லா வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் வந்து ஜபத்துக்கு நோ அலோவ், ஜபம் பண்ண முடியாது, கிழக்கு வைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ சொன்னேன் மதஜி நீங்கள் இரண்யகசிப்போட கூட்டுக்குள்ள இருக்கீங்க, என்ன பண்ணுறது மதஜி, நீங்கள் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக தான் மூவ் பண்ணி ஆகணும். தட்ஸ் இது. ஆனால் நம்மளுக்கு சில இடத்துல சில டிவோட்டிக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளாக எல்லாமே இருந்தோம், எல்லாம் பண்ண முடியும், ஆனால் அப்பயும் பண்ணுறதில்ல. அப்படின்னு என்ன இருக்குன்னா இரண்யகசிப்பு நம்ம தான் இரண்யகசிப்போம். இப்போ எல்லாமே சாவு சமையல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் நார்த் மலேசியா வெரி லக்கி தெரியுமா? சவுத் மலேசியாவோட நார்த் மலேசியா, அதாவது வந்து தென் மலேசியாவோட இந்த நார்த் மலேசியா வந்து நம்மளுக்கு ரொம்ப லக்கி. வாய் எதனால ரொம்ப லக்கி? ராதாகிருஷ்ணா கன்னியா இருக்கிறாங்க. ஓகே, ராதாகிருஷ்ணா கன்னியா டெம்பிள் பெரிய டெம்பிள் இருக்குல்ல, அது இங்க இருக்கிறதுனால. அது மட்டும் இல்ல, இப்ப ராதாகிருஷ்ண கன்னியா டெம்பிள் வந்து இது உதாரணம் இப்போ மலாக்கால இருந்து வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்றேன்னா நார்த் மலேசியா ஏன் வந்து லக்கினா, நீங்க இப்போ ராதா கன்னியா டெம்பிள் வந்துட்டாங்கன்னா ஒரு சன்னியாசி வராங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு 10 ப்ரோக்ராம் ஒரு 5-6 ப்ரோக்ராம் போறதுக்கு எல்லா சென்டரும் இங்கே இருக்கு, ஒரு அளவுக்கு எல்லா சென்டரும் இருக்கு நமக்கு. அதனால தான் வந்து எக்ஸ்போசிஷன் கிடைக்குது, நமக்கு நிறைய எக்ஸ்போசிஷன் கிடைக்குது. ஆனால் நீங்கள் போயிட்டு ஒரு மலாக்காவோ இல்லை பஹாவோ இல்லை ஜொஹூரோ அங்கே போய் கேளுங்க, போன வருஷம் ஒரு சன்னியாசி வந்தால் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு லாஸ்ட் இயர் வந்தால் இருக்கும், அப்படியே சொல்லுவாங்க. நம்மளுக்கு பாருங்க ஒன்றும் வருஷம் ஆஃப் டே வந்துச்சு, வருஷம் வந்துச்சு, அது விட்டு எத்தனை பேர் வந்துட்டாங்க நம்மளுக்கு. அதனால வந்து எஸ்ஓசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்க போயிருந்தோம் அப்போ தான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இரண்யகசிப்பு ஒரு மாதிரி இருக்கக்கூடிய மென்டாலிட்டி எல்லாம் வெளியாகும். இல்லைன்னா ஒன்று வெளியில் இரண்யகசிப்போராக இருப்பாங்க, நம்ம பிரகலாதான் அவரை ட்ரை பண்ணுறோம். இல்லைன்னா வெளியில் எல்லா அரேஞ்ச்மெண்ட் பக்கம் பண்ணியிருக்கிறாரு, நம்ம இரண்யகசிப்பராக இருக்கும். எப்படின்னா நம்ம வந்து காப்பாட்டியா சொல்லுவோம். கபடத்தனம் எப்படின்னா நம்ம இன்டெலிஜென்ட் நினச்சிக்கணும். நம்ம இன்டெலிஜென்ட் நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம வந்து சேவைகளை ஏமாற்றணும், சேவை செய்யாமல் போவோம். அப்புறம் வந்து நான் அது என்ன நினச்சிக்கணும், நான் இன்னும் சாதிச்சிட்டேன், நான் ஏமாத்திட்டேன் பார்த்தியா அப்படியே சொல்லி நினச்சிக்குவோம். சிசிடிவி இங்கே போட்டுருக்காரு உள்ள பகவான், இங்கே கட்சி பண்ணுவார். அப்புறம் கிடைச்ச சாட்டாடி தான் அவங்களுக்கு. பகவான் நீங்கள் எங்கேயுமே ஏமாற்றவே முடியாதுங்க. ஓகே, அதனால நம்ம இரண்யகசிப்பு மென்டாலிட்டியை வந்து நம்ம வந்து விட்டுடணும். ஓகே, அடுத்து வந்து நீ பார்த்தீங்கன்னா பிரகலாதன் இரண்யகசிப்பு 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரண்யகசிப்பு கேட்குறாரு, பிரகலாதன் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா நவவித பக்தி சொல்றாரு, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றாரு. அப்புறம் அவர் ரொம்ப சான்ஸ் கொடுக்குறாரு, என்னுடைய பேர் சொல்லி தயவுசெய்து சொல்லிடுங்க. அவர் சொல்லவே மாட்டார், கடைசி சொல்ல மாட்டார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா அடுத்து வந்து கெஞ்சி கேட்டாச்சு, சொல்லி பார்த்தாச்சு, அடுத்து வந்து என்னது அட்டி தான். அவர் என்ன பண்ணுறாரு, தூக்கி கீழே போடுறாரு. அப்புறம் வந்து மவுண்டன்லேருந்து மேலே தூக்கி போகிறாரு. அப்புறம் வந்து யானை விட்டு குதிக்கி விடுறாரு, எல்லாம் கொடுக்குறாரு. நீங்கள் நல்லா பார்க்கணும், அந்த நிலையில் டிவோட்டிக்கு எல்லா பிரச்சனை வரும் அப்படின்னு அது வந்து எல்லாரும் நம்ம எல்லாம் பேசுகிற கருத்து தான். இப்போ டிவோட்டிக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து எல்லாம் தாங்கிக்கணும், உண்மை இல்லையா? அதான இந்த நிலையை சொல்ல வருது. ஆனால் அதையும் தாண்டி உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது. என்ன ஆகுதுன்னா பை எனி கண்டிஷன், எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம பக்தியில் வந்து நோ அட்ஜஸ்ட்மெண்ட், எந்த வகையான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. பிரகலாதன் ஐயோ எங்கள் அப்பா வந்து கஷ்டத்தை கொடுக்குறாரு, போடும் நாராயணன் இந்த ஆள் நம்மளை காப்பாற்ற மாட்டாரு, நான் பேசாமல் வந்து நான் யோம் இரணையாய நம்ம சொல்லிக்கலாம் தானே, சொல்லிக்கலாமா இல்லையா மாதிரி? நம்ம என்ன பண்ணுவோம்,
வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சு. ஹரிகிருஷ்ணன் வந்து ஜெகநாதனும் காப்பாற்ற மாட்டாரு, கிருஷ்ணன் காப்பாற்ற மாட்டாரு, ஒன்றும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. சரி வேற சேனல் மாற்றி பார்ப்போம். அவங்க ஒருத்தன் கூப்பிட்றாங்க, அங்கே போய் பார்ப்போம். நம்ம எஸ் மென்டலிட்டி அப்படி தான் போகணும் நம்மளுக்கு. இது இன்னும் பகவான் பறிச்சு வைப்பாரா, நம்மளுக்கு சோதிப்பாரா? அங்கே போனால் உடனே கிடச்சிது எல்லாம். அங்கே போனால் உடனே கிடச்சிருது. டிவோட்டி இல்லாதவங்களாம் நீ பாருங்க, உடனே எல்லாம் நடந்துருது, எல்லாம் டக்குன்னு நடந்துருது. நான் கேள்வி கேட்குறேன், டிவோட்டி இல்லாதவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, தேவர்கள்கிட்ட கேட்கும் போது, நீங்கள் தேவர்கள்கிட்ட கேட்கும் போது, டெமிகாட்ஸ் கிட்ட கேட்கும் போது உடனே நடந்துடும், எல்லாம் பட்டு பட்டு நடந்துடும். கிருஷ்ணரை கேட்டால் நடக்காது, அப்படின்னு சொல்ல நடக்காது. ஆனால் கிருஷ்ணன் தான் நம்ம வந்து கும்பிடாமல் சொல்லி இங்கெல்லாம் சொல்கிறாங்க. வாய் ஏன் கிருஷ்ணகிட்ட போனால் ஏன் நடக்காது? மத நீங்கள் சொல்லுங்க. உங்கள் பேர் என்னது? உங்க தமிழ் தான். பேர் என்னது? தேவா, ஜீவா, என்ன பேர் என்னது? சரி மததி, இப்போ பகவானை கும்பிட்டா உடனே எல்லாம் நடக்காது, ஓகேவா? ஆனால் மற்ற யாரையும் கூட உடனே நடந்துடும். அப்ப பகவான் ஏன் உடனே கொடுக்க மாட்டாரு? கல் நெஞ்சக்காரன் வந்து என்னடா வந்து வாட் பண்ணுது? நம்பிக்கை வருவா. சரி, அதாவது நிறைய இருக்கு, நம்ம கொஞ்சம் பேசலாம், நல்லா பேசலாம், பட் பாயிண்ட்ஸ் நிறைய நான் டக்குன்னு போறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அப்பா இருக்காரு, ஒரு பையன் இருக்கான். பையனுக்கு வந்து மூக்கில் வந்து ஏற்கனவே வந்து பைப் தண்ணி மேலே ஊற்றிட்டே இருக்கு, மூக்கில் சளி ஊற்றுது வச்சுங்களேன், ஃப்ளூவாக இருக்கும். இப்போ அவங்க ஒரு கடைக்கு போகிறாரு, மிக்ஸு இருக்குல்ல, அது மாதிரி கடைக்கு கூட்டு போகிறாரு. அந்த கடையை க்ராஸ் பண்ணுறாரு வச்சுங்களேன். இப்போ அவங்க கேட்குறாப்பா எனக்கு ஐஸ் பண்ணி வேணும், வெஜிடேரியன் ஐஸ் வச்சு கொடுப்பான்னு கேட்குறான். அப்போ பையனோட ஆசையை திருப்திப்படுறது தான் அப்பாவோட வேலை. அதுதானே கல்யாணம் பண்ணி பேபிலாம் வருது, அப்போ பிள்ளைங்களோட ஆசை திருப்திப்படுத்தும். ஆனால் அப்பாவுக்கு தெரியும், இப்போ இந்த மிக்ஸூரில் போயிட்டு இந்த வெஜிடேரியன் ஐஸை வாங்கி கொடுத்தா இது வந்து இப்போ வந்து ஊற்றுறது கூட அதிகம் ஊற்றும். நான் தான் கஷ்டப்படணும், நைட்டு ஃபுல்லாக கூட்டிகிட்டு போகணும், கிளினிக் டாக்டர் பஞ்சாலும் கூட்டிட்டு போகணும் நான். அப்போ என்ன பண்ணுவார், மூச்சு வேணாண்டான்னு சொல்லுவார். அப்புறம் சொல்லி இல்லை நம்ம வீட்டுக்கு போகலாம், இல்லைன்னா கேட்கலாம் 2 அரை 1 வாரம் முடிச்சு அதோட அமைதியாக வீட்டுக்கு போவோம், ஓகேவா? ஆனால் அப்பா கூட திடீர்னு யாரோ ஒரு சொந்தக்கார அங்கிளோ இல்லை யாரோ ஒருத்தவங்க வராங்க வச்சுங்களேன், யாரோ ரொம்ப அப்பாவோட ஃப்ரெண்டோ வாங்கி கொடுங்க, நான் வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுத்துருவாரு. அது வாங்கி கொடுத்து என்ன பண்ணிடுவாரு, அது வீட்டில் போய் டன்னு மெல்ல படுத்து தூங்கிடுவார். இப்போ இவர் கஷ்டப்படுவார். பகவானுக்கு தெரியும் நம்ம போன பீரியட் என்ன அத்துணியம் பண்ணோம், அதுக்கு போன பீரியட் என்ன பண்ணோம், அதுக்கு போன பீரியட் என்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன சம்பவம்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறோம், என்னென்ன பண்ணியிருக்கோம் எல்லாம் தெரியும் நம்மளுக்கு. என்ன ஞாபகம் சொல்லி நான் என்ன பாவம் பண்ணேன், அவர் சொல்லுவார் நீ பண்ணதை பூரா பாவம் சொல்லுவார். லிஸ்ட் எடுத்தால் நம்ம தாங்க மாட்டோம். நம்ம வந்து வெறும் இப்போ உள்ள சேனல் மட்டும் நம்மளுக்கு தெரியுது, இப்போ உள்ளது மட்டும் தெரியுது. ஆனால் நம்ம போன பிள்ளை என்ன பண்ணிருக்கோம், அவர் எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணி உனக்கு என்ன கொடுத்தா உனக்கு திருப்பி பேக் டு ஹோம், பேக் டு பாடி எப்படி உனக்கு கொண்டு போகலாம் அவர் அதுக்கு பிளான் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுவார், சில விஷயம் புடுங்கிடுவார், சில விஷயத்தை எடுத்துருவார், சில விஷயத்தை வந்து உன்னை வந்து கஷ்டப்படுவார், அழுவ வைப்பார், சில எல்லாம் பண்ணுவார். ஏன்னா நீ வந்து கஷ்டப்படப்பட நீ பியூரிஃபை ஆக முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து துக்காரியம் அசாஸ்வதம், இது துன்பகரமான மிசரபிள் வேர்ல்ட், இது வந்து ரொம்ப கஷ்டமான உலகம். இந்த உலகத்தில் வந்து உங்களுக்கு எப்படி அழகாக வந்து விளையாடலாம் சொல்லி பகவான் எல்லா வகையான ஆக்ஷன் பண்ணிட்டே இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கொடுக்க மாட்டாரு, அதனால சேனலை மாற்றிடும். சேனல் மாற்ற என்ன ஆகுது, எல்லாமே கிடச்சிது. எவ்வளோ கிடைக்குதோ அவளுக்கு எவ்வளோ நம்ம வந்து சஃபரிங் பண்ண துன்பப்பட்டாகணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம விடுறோமோ அவளுக்கு எவ்வளோ எதிர்க்கிறோம். அப்போ நான் வேலைக்கு போக அப்படி கொடுத்தா அப்படிலாம் சொல்லக்கூடாது, எல்லாம் பண்ணலாம். ஒரு நித்திய கர்மம் என்னதோ நீங்கள் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் இந்த சேம் டைம் எந்த அளவுக்கு நம்ம வந்து இதில் வந்து மெட்டீரியலில் படிக்கிறோம் சம்பாதிக்கணுமோ அதே அளவுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல்லையும் வரணும். இதில் வந்து நம்ம வந்து கம்பெனியில் வந்து டபுள் ட்ரிபிள் ஓட்டி அப்படி வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ்லாம் போடுறோமா, இதுலேயும் போடணும் ஸ்பிரிச்சுவல்லையும். இதில் வந்து அப்படியே சாதாரணமாக இருந்துட்டு இதில் மட்டும் எஃபர்ட் தான் எப்படி கடைசி காலகட்டத்தில் வந்து நமக்கு வந்து எல்லாரும் வந்து நான் வந்து பகவான் கிருஷ்ணரே நான் வந்து நைட்டு நான் தூங்கும் போது நான் அமைதியாக இறந்துருக்கணும், என்னை வலிக்காமல் என் உயிர் எடுத்து முடியுமா? பகவான் எங்கேயாச்சும் சொல்லியிருக்கிறாரா, அப்பா நீ வந்து என்னை வழிபட்டுனா உன்னை வலிக்காமல் உயிர் எடுத்துன்னு போட்டுருக்காரு எங்கேயாச்சும்? எங்கேயுமே கிடையாது. மாதவேந்திர பூரி மாதவேந்திர பூரி பார்த்தா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் படுக்கையாக இருக்கிறாரு. அவருக்கு வந்து
தப்பு பாத்திரம் எல்லாமே வந்து அப்படியே இப்போ இருக்கு. ஈஸ்வர பூரி அவர் தான் வந்து கிளைம் பண்றாரு. யாருக்கு வந்து இங்கே எழுதி கொடுக்கல, நம்ம இப்படி தான் போகணும்னு அர்த்தம். தூங்கும் போதே உயிர் எடுத்துட்டா கண்ணை தோணுன்னு நம்ம உலகத்தில் இருக்கணும். யாருமே எழுதி கொடுக்கல நம்மளுக்கு. இங்கே வந்து நீங்கள் மாயில் இங்கே வந்து ட்ரூத், இங்கே வந்து நம்ம ஒரிஜினல் பேச உண்மையாக பேசணும். நம்ம அப்போ நம்மளுடைய நம்ம என்னன்னா நம்ம வந்து ஃபுல் எஃபர்ட் பண்ணணும், கிருஷ்ண பக்தியில் இது பண்ணணும். ஓகே, அப்போதான் வந்து நம்ம என்னன்னா நம்ம வந்து பகவானுடைய தூய்மையான பக்தர் ஆக முடியும். அப்போ ஆகும்போது தான் நம்ம வந்து உண்மையான விஷயத்தை எடுத்துக்குவோம். அப்போதான் வந்து இந்த மெட்டீரியல் விஷயத்தை குறைக்கணும், ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை ஏற்றணும். வயசு ஏற 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 மெட்டீரியல் விஷயம் குறைஞ்சு வரணும், ஸ்பிரிச்சுவல் ஏறணும். இப்போ இந்த பௌதிக உலகம் எப்படி இருக்குன்னா, எங்கள் அம்மா வயசான காலத்தில் எதுவுமே அனுபவிக்கல, இப்போ அனுபவிக்கிட்டோம். ஏற்கனவே கேஸ் வந்து ரெட் ஜோனில் இருக்கு. ஏற்கனவே வந்து எல்லாம் அனுபவிச்சு பல பீரியட் அனுபவிச்சாச்சு. முகுந்தமாலா ஸ்தோஷத்துல குலசேகர ஆழ்வார் சொல்றாரு, அது ஒரு ஸ்லோகம் வரும். அது என்ன சொல்றேன்னா, ரசம் ஆலயம். ரசம் ஆலயம் நாமத்தோட ரசத்தை பருகணும். அந்த ஹரே கிருஷ்ண மகாமதுல ஃபுல் டேஸ்ட் இருக்கு, ஃபுல் நெக்டார் இருக்கு. அதை சாட்டி நீங்க பாருங்க, ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ் கடைசியில் இருக்கிற இந்த கோஸ்வாமி பக்கத்தில் இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹரே கிருஷ்ணா பூசை வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எனக்கு புரியவே இல்லை. ஏன் அவர் குஞ்சிக்கிட்டே இருக்கிறாருங்க, ஏன் ஒரு மாதிரியான ஒரு சைட்டாக உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு நாள் உண்மையிலேயே நான் வந்து தட்டி பார்த்து யானை உட்காந்து பார்த்தா அவர் கிட்டத்தட்ட 100 வயசுக்கு மேலே அவர் ஃபுல்லாக நாமஜபம் பண்ணிப்பார். அவர் கூணு வளைஞ்சிருச்சு, ஃபுல்லாக நாமஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஏன்னா நம்ம வந்து நாமத்தை எல்லாமே இருக்கு. நாம் ஹாரி மிக சர்வசக்தி, எல்லா சக்தியும் பொட்டன்ஷியல் உள்ள கூட தான் இருக்கு. ஓகே, அடுத்து விஷயம் பார்த்தீங்கன்னா பிரகலாதன் சொன்னல, அவர் வந்து பக்தி வந்து எந்த வகையான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணவே இல்லை. நம்மளும் பக்தி பாதையில் எந்த வகையான டெஸ்ட் வந்தாலும் சரி, என்ன சூழ்நிலை வந்தாலும் பகவானுடைய திருவடி பாதத்தை விட்டு, இந்த லோட்டஸ் கிட்ட விட்டு நம்ம ஒரு செகண்ட் கூட நகர்ந்து என்ன யோசிக்க கூட கூடாது. ஐயோ இது ஒரு ஆத்மா ஆகாதா, ஒரு செகண்ட் யோசிக்க வரக்கூடாது. சிசாஷ்டகத்துல கடைசி அஷ்டகம் வந்து 8வது அஷ்டகம் என்னது, ஆஸ்லிஷ்யா வா பாலகா பினஸ்துமா அதர்சனான் மரம ஹதா கரோதுவா யதா ததா வா விதலம்பரோ மத் பிராணாவஸ்வா ஏவனாபர. என்னை வந்து பகவானே என்னை அக்செப்ட் பண்ணாலும் சரி, என்னை ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, என்னை தூக்கி போட்டு மதிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இஸ் த சக்தி சரணாகதி தான் ஃபுல் சரண்டர். நம்ம உடனே சரணாகதி வர முடியாது. நீங்க பார்த்தீங்கன்னா சாப்டர் 16 வந்து பார்த்துட்டீங்கன்னா டெக்ஸ்ட் 66 வந்து பார்த்தீங்கன்னா சில பிரபுபாதர் வந்து ஹரிபக்தி விலாஸ் சேர்ந்து ஒரு ஸ்லோகம் கோட் பண்ணியிருப்பாரு. ஹரிபக்தி விலாஸ் சேர்ந்து சரணாகதிக்கு வந்து ஒரு ஸ்லோகம் கோட் பண்ணியிருப்பாரு. நிறைய இடத்துல என்னன்னா சரணாகதினா எப்படி இருப்போம், கோயிலே தங்கிடணுமா, இல்லை ஏதாச்சும் பெரிய தூண் இருக்கு, அப்போ அதை தூணை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே இருந்துடணுமா, சரணா அப்படியே இருந்துடணுமா, சாப்பிடாம இருந்துடணுமா? வாட் இஸ் சரணாகதி? சரணாகதி பார்த்தீங்கன்னா ஸ்லோகத்தில் சொல்லிருக்காரு ஹரிபக்தி விலாஸ்ல, ஆனக்குலேஷ சங்கல்பம் பிரதிகுலேஷ பிரஜன்யம் ரசிஷ்யாதி விஸ்வாசோ கோபுத வரணம் கதா ஆத்ம நிஷ்பேஷன கற்பன்யா சத்வித சரணாகதி. சரணாகதினா 6 விஷயம் உள்ள இருக்கு. ஆனக்குலேஷ சங்கல்பம், கிருஷ்ண பக்திக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கணும், அதான் முதல் சரணாகதி. இப்ப எல்லாரும் மேலே சொல்லணும், தப்போ டாடா அதான் செய்யற மாதிரி டாடா நம்ம மனசாட்சியை கண்ணாடி வந்து வச்சு கேட்கணும். முதல் கிருஷ்ண பக்தியில ஆச்சாரிகள் ரொம்ப பெரிய பெரிய ஆச்சாரியம் போவேன்னா நம்மளுடைய சில புரோபாதர் கொடுத்த ரூல்ஸை முதல் நான் வந்து அதை ஃபாலோ பண்றேன்னா, 16 மாதம் நான் ஜெபம் பண்றேன்னா, முதல் நான் பல ரூல்ஸ் ரெகுலேஷன் விட்டுருங்க, 4 கோட்பாடு அந்த 4 பிரின்சிபலை நான் முதல் ஃபாலோ பண்றேன்னா, நான் அந்த 4 பிரின்சிபலை நான் வந்து டீட்டெயிலாக பேசுறேன்னா முடிச்சு அது வந்து எல்லாம் கோபமாயிருவாங்க. 4 பிரின்சிபல் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன்னா பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், அப்போ வந்து இலிஜியஸ் செக்ஸ், அப்புறம் வந்து கேம்பிளிங், மீட் ஈட்டிங். ஓகேவா? இது வந்து சும்மா இதெல்லாம் செய்ய கிடையாது. இது நம்ம வந்து இன்டெரக்டாக நம்ம செஞ்சுருக்கோம், ஸ்டீல் இன்னும் செய்கிறோம். நான் அது வந்து நான் தனியாக விடாமல் நான் டைம் வச்சு நம்ம பேசலாம். இப்போ அது வந்து ஒரு ஆச்சரியம் சொல்லியிருக்காங்க. அது வந்து உள்ளுக்குள்ள இன்னும் அது வந்து இப்போ பார்க்கறதுக்கு 4 தானே, அந்த 4க்குள்ள இன்னும் டீட்டெயிலாக இருக்குது, நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சும்மா ஒரே ஒரு விஷயத்தான் நான் சும்மா கல்வி வரணும். ஒன்று இப்போ கேம்லிங் இருக்கு வச்சுக்கோங்களேன், சும்மா உதாரணம் சொல்ல கேம்லிங் நம்ம என்ன நினைப்போம், ஒரு சீட்டு கட்ட விளையாடுறோம்,
அதான் கேம். நான் விளையாடுறது இல்லையா ஒன்று. அதான் என்ன நினைப்பா, சீட்டு கட்ட நினைப்பாங்க. மேஜர் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் அதான் நினைப்பாங்க. கரெக்டா சீட்டு கட்ட நினைப்பாங்க. கேம்பிளிங் வந்து இந்த சீட்டு கட்டு மட்டும் இல்லை. இப்போ என்னது ஆன்லைன்ல இருக்க அந்த பாய் செல்லு, கிரிப்டோ, கோயின் என்னென்னலாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இது வந்து டிஜிட்டல் கேம்பிளிங். இது எல்லாமே இருக்கு. அதான் சொல்றேன் பாருங்க, ஒன்று திறந்தேன்னா அப்போ வந்துச்சுன்னா முடிஞ்சு எல்லாமே ஓப்பன் ஆகும். ஒன்று தான் அப்படியே இந்த மேட்ரஸ் பாய் இருக்கிறோம் அந்த மாதிரி டக்குலாம் ஒன்று ஓப்பன் ஆகிட்டே போகும். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு உள்ளுக்குள்ள. நம்ம இன்னும் வந்து அந்த 4 பில்லர் 4 ஸ்போர்ட் பாடியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணல. ஓகேவா? அப்போ முதல் சரணாகதி அதுதான். ஆணுக்குள்ள சங்கல்பம் முதல் ஏற்றுக்கிட்டுமா. ரெண்டாவது முக்கியமானது பிரதிகுலேஷன் பிரச்சனை. பகவான கிருஷ்ண பக்திக்கு தேவையில்லாத விஷயத்தை விட்டுட்டுமா. இந்த கிருஷ்ண பக்திக்கு என்னென்ன தேவையில்லை அதெல்லாம் விட்டுடணும் நம்ம. அடுத்து வந்து பிரதிகுலேஷன் பிரச்சனை ரக்ஷியா. ரக்ஷியா பகவான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவார். அந்த ஸ்ரத்தா, அந்த ஃபேத் இருக்கா? ஓகே, அந்த ஃபேட் சொந்தமா வராது. நான் தனியாக ஜம்ப் பண்ணணும் வராது. சத் சங்கத்தில் வரணும். யார்கிட்ட ஃபேட் அதிகமாக இருக்கோ அவங்ககிட்ட நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது தான் ஃபேட் வரும். ஓகே, ஒன்று ஃபேட் வர்றதுக்கு நம்பிக்கை வருது. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, நீங்கள் வந்து தூய்மை ஆக ஆக உங்கள் ஃபேட் நல்லா வரும். நீங்கள் தூய்மை ஆகலாம் ஃபேட் வராது. இல்லை ப்ரோ நான் ஃபேட்டாக தான் இருக்கேன். இல்லை, ஃபேட் நம்மகிட்ட இன்னும் வந்து நம்மகிட்ட வந்து எல்லாருமே சொல்லவில்லை. நம்மளுக்கு ஃபேட் வந்து இருக்குதுன்னா நம்மளுக்கு என்ன கண்டிஷன் இருந்தாலும் நமக்கு வந்து ஃபேட் பகவானை கண்டிப்பாக காப்பாற்றுவாரு. ஓகேவா? அடுத்து விஸ்வாசம். விஸ்வாசம் பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் என்னதுன்னா, பகவான் பிரபாத நம்மளுக்கு வந்து இந்த வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு நம்ம வந்து அட்லீஸ்ட் நமக்கு ஏதாச்சும் பண்ணணும். சும்மா வந்துட்டு போயிடக்கூடாது. இப்போ இந்த இதே பில்டிங்கில் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா வாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எறும்பு ஏண்டெல்லாம் போவோம், ஒரு பூனைப்படி நடந்து போவோம், ஒரு பள்ளி மேய்ஞ்சி இருக்கும். அதுவும் வந்துட்டு போகுது. நீனே ஒரு நாள் தான் வரேன், நான் அண்ணாடி வந்துருக்க சொல்லுவாங்க. இப்போ அதுக்கும் நம்மளுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? நம்ம சேவை செய்யல, ஒன்றுமே பண்ணலை, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நம்ம கலந்துக்கல. ஜஸ்ட் வந்து ஒரு வார்த்தை இருக்கு, ஃபெஸ்டிவல் டிவோட்டி. சாரி டு சே, ஃபெஸ்டிவல் டிவோட்டி. பிஃபோர் இருக்க மாட்டாங்க, அப்புறம் பானை கழுவும்போது இருக்க மாட்டாங்க, நடுவில். அது நம்ம யாரை ஏமாத்துறோம்? நம்ம யாரையும் ஏமாத்தல, நம்மளே ஏமாத்திக்கிறோம். அடுத்து விஸ்வாசம். அடுத்த 4 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோப்துக்கு வரணம் ததா. பகவான் என்னை வந்து எப்போதுமே என்னை வந்து கைட் பண்ணுவார். எப்பவுமே கைட் பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கை இருக்கணும் நம்மளுக்கு. ஓகே, அப்போ வந்து ஆத்ம எக்ஸ்பெக்ட் கட் பண்ணினா வந்து என்னதுன்னா இவங்களுக்கு ஹம்பலாக இருக்கணும், எனக்கு பணிவாக இருக்கணும். தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நிறை குடம் தழும்பாதுன்னு. நீங்கள் ஒரு குடம் இருக்குச்சுங்களா, அது ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சுன்னா அதை கீழே போட்டிங்கன்னா ஊட்டி விட்டிங்கன்னா ரொம்ப சதம் கேட்குது, இருக்கும். ஆனால் ஒரு கோசை குடத்தை ஒரு எம்டி குடத்தை அதை ஊட்டி விடுங்க, டக்கன்னு கேட்கும். அந்த மாதிரி நம்ம வந்து எப்பவுமே வந்து அம்பலாக இருக்கணும். எப்பவுமே அம்பலாக வச்சுக்கணும். நல்லா பாருங்க, சிஷ்டாசனத்தில் 3வது திருநாளாக சுனிச்சேன தரோரிவ சைஷ்ணுனா அமானின மானத்தேன. இந்த 3 விஷயம், சுனிச்சேன சைஷ்ணுனா அமானின மானத்தேன. அம்பலாக இருக்கணும், பணிவாக இருக்கணும். சைஷ்ணுனா தொலரன்ஸ், சகிப்புத்தன்மை வளர்த்துக்கணும். அப்புறம் அமானின அமானின மானத்தேன, மற்றவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன் மகாபுருஷர் சொல்லிட்டு போனாரு? சாண்டிங்லாம் சொல்லிட்டாரு, எல்லாம் சொல்லிட்டாரு. இதுக்கு இது 3வது வச்சுட்டு போனார். வாய் ஹம்பலாக இருக்கணும், டொலரன்ஸாக இருக்கணும், இவருக்கு வந்து மரியாதை எதிர்பார்க்காத. ஏன் சொல்லிட்டு? ஏன்னா கிருஷ்ண பக்தியில் அவ்வளோ அடி போகுது நம்மளுக்கு. கிருஷ்ண பக்தியில் மதிக்க மாட்டாங்க. கிருஷ்ண பக்தியில் நம்ம மரியாதை கிடைக்காது. கிருஷ்ண பக்தியில் நம்மளுக்கு வந்து அம்பலா நம்மளுக்கு வராது. ஒன்று கற்றுட்டுனா உடனே நம்ம காட்டணும்னு தோணும், எல்லாமே இருக்கும். அதனால தான் இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபார்முலா. இப்போ மெத்தமெட்டிக்ஸுக்கு வந்து ஃபார்முலா இருக்குல்ல, அந்த மாதிரி 3 ஃபார்முலா. இந்த 3த்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கடைசியில் என்ன கீர்த்தனையாக சதாரி நீ வந்து நிம்மதியாக கிருஷ்ண பக்தி பண்ணலாம். எடுத்த 3 ஃபார்முலா. அம்புலா இருக்கணும், டொலரன்ஸ். எப்பவுமே என் குரு மகாராஜ் எப்பவும் சொல்லுவார், குரு மகாராஜ் சொல்லுவார், டொலரன்ட் அண்ட் கோஆப்ரேட். சகிப்புத்தன்மையாக இருக்கணும். அதாவது டொலரன்ஸ் எதுனாலும் சகிப்பு வளர்த்துக்கிட்டு அண்ட் கோஆப்ரேட். என்ன மேனேஜ் பண்ணி என்ன சொல்கிறாங்களோ புரோபாதம் சொல்லி ஜஸ்ட் கோஆப்ரேட் பண்ணணும் நம்ம. ஓகேவா? அப்போ தான் வந்து கிருஷ்ண பக்தியில் நம்ம சரியாக இருக்க முடியும். நான் சொல்கிறது வந்து சும்மா இன்னைக்கு வரும் இரண்யகசிப கதைக்கு மட்டும் சொல்லலை. இது நம்மளுடைய அஸ்திவாரம். அது எல்லாரும் பகவான் கிருஷ்ண பக்திக்கு வரும்ல, எதுக்காக வரோம் எல்லாரும்?
பகவான் ஒரு ஷார்ட் ஓகே இவன் இது கோல் என்ன அல்டிமேட் கோல் என்னது கடைசியா ஒரு நாள் நமக்கு ஐசியூல கொண்டு விட்டுருவாங்க ஒரு நாள் கண்டிப்பா நம்ம ஐசியூ போகிறோமா இல்லையா அது ஐசியூ போகாம இருக்க போறோமா கண்டிப்பா ஒரு நாள் ஐசியூல வச்சிருவாங்க இப்படி கிடக்க போறோம் கண்டிப்பா ஒரு நாள் அந்த சிச்சுவேஷன் வரப்போகுது ஒன்றும் ஐசியூவா இல்லைன்னா வந்து நைட்லாம் தெரியாது உங்களுக்கு ஒரு நாள் இறப்பு இருக்கா இருக்கா இல்லையா மாதிரி நான் இல்லை பண்ணுவோம் நான் இப்படியே போயிடுவேன் சரிதாங்க பக்கத்து பூந்தானம் கேரளா அவர் வந்து இஸ் பியூர் டிவோட்டி அப்போ அவரோட கதையில் ஒன்று வருது அவர் வந்து பகவான் வந்து போகிறாரு அப்போ கேட்குறாரு யாரெல்லாம் வரீங்க என் கூட வைக்கிறதுன்னு கேட்குறாரு பைத்தியக்காரங்க பேசலாம் சொல்லிட்டு விட்டுட்டாங்களா அப்போ ஒரு ஸ்வீட் பண்ணுறவங்க அப்போ கூட்டுறவங்க மாதே சொல்லுங்க பிரபு நான் வரேன் அப்போ இந்த தேகத்தோட இந்த பாடியோட அவன் பகவான் ஒரு கொண்டான்னு சொல்லி ஒரு சக்தி சொல்லப்படுது ஓகேவா நம்ம இன்னும் அந்த மாதிரி லெவலில் இல்லை ஓகேவா அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பக்தி வர்றது காரணம் வந்து என்னன்னா பர்பஸை புரிஞ்சுக்கணும் நாட் என்டர்டெயின்மெண்ட் இது என்டர்டெயின்மெண்ட் வந்து பிளாட்ஃபார்ம் கிடையாது இது வேணா இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் வந்துங்க இப்போ நம்ம வேலைக்கு போகிறோமே எந்த மாதம் சம்பாதிக்கிறதுக்காக வேலைக்கு போகிறோம் நெக்ஸ்ட் மந்த் கட்டளை மாதிரி அப்போ வந்து ஸ்கூலில் பிள்ளை படிக்கிற எக்ஸாம் வரப்போகுது எந்த வருஷம் கழிச்சு எக்ஸாம் வரும்போது தான் இப்போவே நிறைய செமினார் கோர்ஸ் எல்லாம் போகிறாங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய பரீட்சை அடுத்து அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய நம்ம சிகிச்சை இப்போ இன்சூரன்ஸு அடுத்து வரக்கூடிய திருடனுக்கு இப்போ சிசிடிவி எல்லாமே நெக்ஸ்ட் ஆனால் அடுத்த பிரிவுக்கு அடுத்த ஜேர்னிக்கு எந்த உலகமும் போகிறதில்ல தட்ஸ் வாய் நம்ம வந்து என்ன ஆத்மா மூடா அதாவது வந்து எப்படி சொல்றது அது வந்து நம்ம வந்து அறிவிலும் குறைந்த ஆத்மாக்கள் சொல்லணும் வேற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம கோவம் வந்துடும் நம்ம வந்து நம்ம அறிவு ரொம்ப குறைவாக இருக்கும் நம்ம ஆக்சுவல் வந்து நம்மளோட வேலை வந்து இங்கே வந்து இப்போ நம்ம ஒரு காட்சி இப்போ ஒரு ட்ராமா நடக்கிற இது இல்லை நம்ம பகவான் லோகத்துக்கு போகணும் நம்ம அதுக்கு தான் இப்போ உழைப்பு போட்டுருக்கோம் இப்போ நம்ம ஓவர் டைம் இதில் பண்ணுறோம் நம்ம இதில் நம்ம வந்து உழைப்பு போனால் அடுத்த ஜேர்னியில் வந்து நமக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து நமக்கு ஒரு பகவான் கருணை பார்த்து இல்லை குரு கருணை பார்த்து நமக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவார் நமக்கு ஓகேவா ப்ரோ நம்ம காட் ஹேட் வந்து அவர் தான் அவர் கீழ் தான் இருக்குது நம்மளுடைய பார்ப்பாரு ஐடினரி பார்ப்பாரு கரெக்டாக இருக்கா இல்லையா இல்லை இது எப்படி இந்த கேஸ் எவ்வளோ இருக்குது என்ன பண்ணுச்சு ஒழுங்காக சேவை செஞ்சு வாப்பாதாமா சாண்டிங் பண்ணுமா எல்லாமே இருக்குது ஓகே அடுத்து வந்து நான் ஜஸ்ட் ஒரு 5 minutes எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது ஓகே பகவான் இரண்யகசிபு கூட சண்டை போடும்போது இரண்யகசிபு வந்து சண்டை போடும்போது நரசிங்க பகவான் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாருங்க அந்த லீலையில நம்ம நார்மலாக வந்து பாட்ட விச்சார் நம்ம மேலோட பார்க்குறோம் அதில் தத்துவ விச்சார் ஆழமான்னு பார்த்தீங்கன்னா இரண்யகசிபு வந்து சரி நரசிங்க பகவான் வந்து உள்ள வெளியே வந்துட்டாரு பார்த்தா பயங்கரமாக இருக்கிறாரு ஃபுல்லாக கத்திட்டு நிற்கிறாரு அவர் எல்லா தேவர்களும் பிச்சுட்டு போயிட்டாங்க எல்லாம் ஒரு ஆள் எல்லாம் ஒரு மூலையை போயிட்டாங்க யாரும் நிற்கல ஏன் இரண்யகசிபு ஒரு 2 சண்டை போட முடிஞ்சு யாரும் நிற்கல எல்லாம் போயிட்டாங்க எல்லாம் அவங்க ஓடுறாங்க யாருமே கிட்ட வரல இரண்யகசிபு நின்று பார்த்துக்கலாம் வா சண்டை வந்து சண்டை போடுறாரு வா 2 விஷயம் இருக்கு ஒன்று வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து பகவான் யாருன்னு சொல்லி அந்த பார்வை அவருக்கு கிடையாது அது ஜஸ்ட் வந்து ஏதோ ஒருத்தர் வந்திருக்கிறாரு விஷ்ணு ஏதோ வந்திருக்கிறாரு அவருக்கு கடவுள் தெரியல நீங்க அதே போல பாத்தீங்கன்னா துரியோதனன் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் முன்னுக்கு இருந்தும் அவர் கடவுள்னு சொல்லி துரியோதனுக்கு தெரியல அதே போலதான் இது நம்மளும் இருக்கலாம் நம்ம ஃபேமிலியில் இருக்கலாம் சுற்றியும் இருக்கலாம் கிருஷ்ணரை வந்து நீங்க பாத்தீங்கன்னா புரோபாதருக்கு வர்றதுக்கு முன்னாடி புரோபாதர் புஸ்தகம் படிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் கடவுள்னு சொல்லி நம்மளுக்கு ஏதாவது தெரியுமா எனக்கு எப்படி தெரியும் வீட்டில் தீபாவளி நடக்கும்போது தீபாவளி காட்டில் கிருஷ்ணர் இருப்பாரு அப்போ எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு 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 பொம்மை வச்சுருப்பாங்க அதில் கிருஷ்ணர் ராதாராணியில் நிற்பாங்க போய் அது பாட்டு வெளியில் அது அந்த 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 இடம் கழுவாமல் அது பாட்டு பச்சை கிடக்கும் ஒரு பாட்டு அது அப்படியே இருந்துருக்கும் இப்படி தான் ஏதோ ஒரு நீலை கண்ணன் ஏதோ பண்ணுறாங்க போல இப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் புரோபாதர் புக்கு செல்ஃப் ரியலைசேஷன் படித்த பிறகு தான் ஓ கிருஷ்ணன் கடவுளோ அப்போதான் கொஞ்சம் பெரிய வந்துச்சு என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட மனசு அழுக்கு இருக்கும் கடவுள் கிருஷ்ணன் புரிய புரியாது நான் நல்லா சொல்ல கேட்டுங்க அப்படியே நம்ம கிருஷ்ண பக்தி வந்தாலும் நம்மளோட இருதயம் தூய்மை ஆகாம கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு வந்து கடவுள் சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு ஏதோ சொல்றாங்க கிருஷ்ணர் கடவுள் சொல்றாங்க கும்பிட்டு வைப்போம் ஏதாச்சும் டைம் நமக்கு உதவும் நம்மளுக்கு அப்படிதான் நம்ம வந்து மனசுல ஏதோ ஒரு அளவுக்கு இருக்கு இங்கேயும் ஒரு அக்கௌண்ட்ஸ் போட்டு வைப்போம் நம்ம
கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் சுப்ரீம் பர்சன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ வரும்னா நம்ம எப்போ வந்து அசோசியேஷன் பியூரா ஆகணும் அப்போ தான். நீங்கள் வந்து பார்த்தீங்க ஒரு பூனை தன்னுடைய அதோடைய கீட்ட குழந்தைய தூக்கி போகும்போது அது வாயில் தான் தூக்குது. உண்மையிலையா? உண்மையிலேவா? பூனை போய் வாயில் தான் தூக்கும். ஆனால் அந்த பூனை குடி பாருங்க ரொம்ப ஜாலியாக எங்கள் அம்மா எங்கே கூட்டு போகிறா, வேறு இடத்துக்கு என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறா, ஷிஃப்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கும். அதே பூனை அதே வாயில் எலியை பிடிச்சி சாப்பிடும். எலி வந்து செத்து போயிடும். நல்லா நினச்சி பாருங்க, இரண்யகசிபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலி மாதிரி அவருக்கு வந்து மரணமாய் வந்துருச்சு. அவர் போட்டு பிச்சை எடுத்துட்டாரு. ஆனால் இவருக்கு பிரகலாதன் பார்த்தீங்கன்னா அவருக்கு பயம் இல்லை. அவர் வந்து அப்படி ஜாலியாக நிற்கிறாரு. நம்ம பகவானை நம்பணும்னா, பகவானுக்கு சேவை செஞ்சோம்னா, பகவானுக்கு உண்மையிலே பக்தியில் வந்து நல்லா நினச்சுங்க. நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இது நான் ஆச்சாரியர்கிட்ட கேட்டது. பிரபு எனக்கு கண்ணு தெரிய மாட்டேது, எனக்கு படிக்க முடியல, நான் ஃபுல்லாக வந்து வேலையில் இருக்கேன், எனக்கு கோயிலில் என்கேஜ் பண்ணுறதுக்கு முடியல, என்னால் முடிஞ்சிருக்கு நான் சேவை செய்கிறேன். அப்புறம் எனக்கு சமஸ்கிருதம் தெரியல, எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியல, இல்லை எனக்கு தமிழ் தெரியல, இல்லை எனக்கு வந்து ஏதோ ஒரு தெரியல, நான் ஏதோ இந்த பொசிஷன் இருக்கேன், இதெல்லாம் இப்போ வச்சு இது எப்படி நான் பண்ணுறது, நீங்கள் எல்லாம் போகிற பெரிய லிஸ்ட்டாக போடுறீங்க, இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. இப்படி இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஒரு சின்ன டிப்ஸு மாதிரி நல்லா கேட்டுங்க. பக்தியில் நல்லா வரல, அவங்க மட்டும் இல்லை, சும்மா சொல்கிறேன், எல்லாரும் தான் சொல்கிறேன். பக்தியில் நீங்கள் வந்து பகவானில் வந்து போகணும், பக்தி நல்லா நீங்கள் டாப் வரணும்னா ஒன்றே ஒன்றா நம்ம வந்து பக்தியில் எப்படி லோயலாக இருக்கும், அப்புறம் நேர்மையாக இருக்கும். நேர்மை லோயலாக இருக்கும். இது ஒன்று கடைப்பிடிச்சிங்கன்னா எல்லா குவாலிட்டியும் வந்துடும். இது ஒன்று இல்லைன்னா அந்த மாலை கட்டும் போது மேலே வந்து நாட் போடுறதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் பூ விடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஒன்று சுகமாக விஷயங்கள் இருக்குது அப்படி போயிட்டே இருக்கணும்னா ரயில் மாதிரி போயிட்டே இருக்கணும். இதோட நான் மாட்டிக்கிறேன். ஓகே, நான் எப்படி சொல்லுறது கிட்ட ஒரு 5-6 சொல்லியிருப்பேன். அதனால் வந்து எது ஹரே கிருஷ்ணா. ஓகே, நரசிங்க தேவி பகவானுக்கு எதுவும் கேட்குங்க?